போமாங்கிட்டு பொறுமா. இதுக்கு நீ உதவி பண்ணாமே எடுத்துடலாம்லடா. நாங்கள் நேரடியாக போய் உதவி பண்ணாத்தே அந்த அல்லாவுக்கு போய் சேர்ந்த மாணிக்கு. வணக்கம் டாப்ல, தேனியிலிருந்து இன்ஃபார்ம் வரா. உதவி செய்கிறது இந்த சோத்தாங்காய்க்கு உதவி செஞ்சால் அந்த நொட்டாங்காய்க்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் ஆத்தாப்பே வளர்த்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கண்டென்ட் போடுறாராமா, நான் உதவி பண்ணுறேன் மக்களே பாருங்க அப்படின்னு. காரில் உட்காந்த மாணிக்கு எந்திரிச்சு போய் கொடுக்கல. எந்திரிச்சு போனோம்னா கெத்து குறைஞ்சி போகும். ஏழை மக்களுக்கு வந்து எந்திரிச்சு போய் ஒரு குடிஞ்சு போய் அவங்கள உட்கார வச்சு கொடுத்தோம்னா கெத்து குறைஞ்சி போகும். அதனால் அப்படியே இப்போ காரில் அந்த மனைவி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு என் சகோதரி கை மேலே விட்டுருச்சு. யார் மேலே? இன்ஃபார்மோட சம்சாரத்து மேலே. ஏய் போமாங்கிட்டு பொறுமா நின்றுமா வெளியே போ அப்படிங்கிறாப்புல. இதுக்கு நீ உதவி பண்ணாமே எடுத்துடலாம்லடா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? அந்த அல்லாவுக்கே அல்லாஹ் வந்து அதே அந்த புதுக்கு பணக்காரங்களை சொல்கிற இது பழைய பணக்காரங்களை பாருங்கள். அதே நம்ஜான் பண்ணி அன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் இருந்தார். நான் கண்ணில் பார்த்தேன். பழைய பணக்காரு அவர் ஒரு எக்ஸல் வண்டியில் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து இந்த அருண் இந்த அவங்களுக்கு கொடுக்கணுமா? யாருக்கு அருண் கொடுக்கணும்? ஏன்னா அந்த ரோட்டு மேலே இருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க மாமா, அவங்களுக்கு கொடுங்க மாமா. அவர் பேரவே சொல்லுவேன், கனி, முஸ்தபா கனி அவர் பேர். அவர் வந்து பழைய பணக்காரு. அவர் வந்து எக்ஸலில் அவருக்கு 3-4 கார் 5 கார் இருக்குது. ஏன்னா அது வந்து நேரடியாக போய் உதவி பண்ணனாருன்னு. ஏங்க யார்கிட்டயாச்சும் போய் கொடுத்து கூட உதவி பண்ணலாம்ல? வேலைக்கு இத்தனை பேர் இருக்கும்ல, இருக்காங்கள சாமி அப்படின்னு. இல்லைன்னு என்றைக்குமே வந்து நாங்கள் எங்கள் இதில் முஸ்லீமில் வந்து நாங்கள் நேரடியாக போய் உதவி பண்ணாத்தே அந்த அல்லாவுக்கு போய் சேர்ந்த மாணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து பழைய பணக்கார் செஞ்ச உதவிகள். ஏழை குழந்தைகளுக்கு போய் நேரடியாக போய் நம்ஜான் அன்னைக்கு பிரியாணி போய் கொடுத்தது நேரடியாக. இந்த இன்ஃபார்ம் என்ன பண்ணியிருக்கேன்? உதவிங்கிறதுல கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோவை எடுத்து அதில் பணத்தை சம்பாரித்து அதே மொத்தமே வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாயா. ஆனால் அந்த வீடியோ போட்டதில்லாவே எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன் தெரியுமா? 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிருப்பேன். எப்படிலாம் உதவி பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த இப்போ யூடியூப்பில் ஏய் தம்பி இன்ஃபார்மு பழசை மறந்துடாதீங்கப்பா. முன்னாடி என்ன பண்ணேன், என்னென்ன கடையில் போய் என்னென்ன சாப்பிட்டு விளம்பரம் பண்ணேன், எப்படிலாம் அந்த சோத்தை ஆக்குனேன், இதெல்லாம் பழசை மறக்காமல் இருக்க வந்து மனிதன். எங்கள் முதலாளி வந்து வாட்டர் சர்வீஸில் வந்து கனிப்பிரியா தேட்டருக்காரு, பாளையத்தில் இருக்கார். எங்கள் முதலாளி வந்து வராரு, நான் உட்காந்துருக்கேன். ஒரு முதலாளியை கண்டா எந்திரிப்பாங்க, ஆனால் அப்படிலாம் அருண் என்னை பார்த்தா எந்திரிக்காத அப்படின்னாரு. எப்படி? ஏன் இல்லை முதலாளி, ஒரு மரியாதை அப்படி எங்கள் இதில் நாங்கள் சொல்லலை. அது எம்மதண்டி ஆளாக இருந்தாலும் முஸ்லீமில் வந்து எங்கள் இதில் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? நீங்கள் தொழிலாளர், நீங்கள் உட்காருங்க, நாங்கள் நடந்து வந்தால் ஏன் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் முதலாளி. கண்ணே கலங்குதுவார். இவங்க தான் பழைய பணக்காரங்கய்யா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். இன்ஃபார்மரு இன்னும் உதவி பண்ணுங்க, நல்லா வீடியோவை எடுத்து போடுங்க, நல்லா சம்பாதிங்க. ஏற்கனவே உன் மேலே அம்புட்டு கேஸ் இருக்குது. ஒன்று பேசாமல் இருக்க முடியல. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று பேச வேண்டியதாக இருக்குது. வக்கால் எங்கிட்ட இருந்துதே வாராங்க தெரியல. என்னமோ அந்த பணம் செய்கிற திமிரு. ஆண்டவா, இந்த பணத்தை மட்டும் என் கண்ணில் காமிச்சிடாத. நான் எப்பயும் போல இருக்கணும் மக்களுக்காண்டி. ஏன்னா என் மக்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா உடனே மக்களை மறந்துடுவாங்க, என்ன செஞ்சுங்கிறத மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சுல நம்ம நாடு. நாசமாக போங்கடா. என்னமோ பண்ணுப்பா சாமி. கண்டென்ட் பொய்யா போடுறாங்க, பொய்யை உண்மையாக ஆக்குறாங்க. கண்டென்ட் சித்திரவதை. இந்த யூடியூப்பை ஃபஸ்ட்டு லாக் பண்ணாலே சரியாக போச்சு. மக்கள்லாம் திருந்துருவாங்க. படிப்பு கெட்டு போகுது. உதவிங்கிற பேரில் என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து.